வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜித் சேவைக்குழு மஸ்ஜித் கூபா மற்றும் மஸ்ஜித் நியூட்டவுனின் ஒருங்கிணைப்பாளர் ஷாஹித் உங்கள் முன் பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இந்த மாதம் ரமஸான் மாதம் 2026 அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் முபாரக் ஆகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். நமக்கு இந்த வீடியோ எதுக்கென்றால், ஒரு சில பேர் நோன்பு இருக்க முடியாது, அவங்களால் நோன்பு தொடர முடியாது, உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார்கள், அவங்களால் பயணத்தில் இருப்பார்கள், அவங்களால் அதுக்கு அப்புறமா கூட உடம்பு சரியில்லாத காரணம் அவங்க நோன்பு இருக்க முடியாது. அவங்க அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு நீங்கள் கஃபாராவோ ஃபித்யாவோ கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஆலிமார்கள் எல்லாம்கிட்ட நான் பேசி என்ன எப்படி கொடுக்கணுன்றதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு பண்ணி இந்த முடிவை எடுத்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஏறக்குறைய ஒரு 2 கிலோ கோதுமை கொடுக்கலாம், அல்லது அதனுடைய வேல்யூவான பொருளை கொடுக்கலாம். இல்லை அவங்க சாப்பிட்ற அளவுக்கு என்ன இது இருக்குதோ பொருட்களே வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. இது ஒருத்தருக்குன்னா நிறைய பேருக்கு பகிர்ந்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு நபர் ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்களுக்கு நோன்பு இருக்க முடியல, இது என்ன பண்ணணும்னா ஃபித்யா கொடுங்கன்னு சொன்னேன். சரி அவர் கொடுப்பாங்க, என்ன ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாருன்னு நினைச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் பாருங்கள், ஒரு விதை போட்டால் ஆயிரக்கணக்கான விதைகளை கொடுப்பான், பலனை கொடுப்பான்றதுக்கு ஒரு உதாரணம். சரி அவர் உடனே என்ன பண்ணார், ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் அனுப்பிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 20-25 ரூபாயில் அனுப்பிட்டார். நான் பயந்து போயிட்டேன், அல்லாஹ் என்ன எப்படி கொடுத்தான்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அவர் பாருங்க, அவர் ஒருத்தர் நோன்பு இல்லாதனால அவருடைய ஃபித்யா கொடுக்கணுன்ற கடமையை நிறைவேற்றிட்டார். அதனுடைய பலன் என்னடானாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பங்களுக்கு இந்த கிட்டு ரேஷன் கிட்ட கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க. வாரி வழங்க போவான்றாங்க. எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த 30 வீட்டில் நம்ம இதை கொடுத்தா, ஒரு வீட்டில் குறைஞ்சிட்டு 2 பேராவது இருப்பாங்க. 2 பேர் நோன்பு இருந்தாங்கன்னா அதனுடைய பலனும் அவருக்கு கிடைக்கும். ஒரு நோன்பு இல்லாதவர் தான் செய்ய ஒரு எல்லாம் சொன்ன கடமையை செய்யறதுனால கிட்டத்தட்ட 60 நோன்பு, ஒரு நாளைக்கு 60 நோன்புக்கான பலன் அவர் அனுப்பிச்சிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். அவர் எத்தனை நாள் சாப்பிடுவான்னு தெரியல, எத்தனை நாள் சாப்பிடுவோம். ஒரு 10 நாள் சாப்பிட்டா 10 × 60 எத்தனை 600 நோன்பு. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்லாஹ் சொன்னதை நம்ம செஞ்சோம்னாக்கா இவ்வளோ பலன் கிடைக்கின்றது நீங்கள் ஒரு உதாரணம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நோன்பு இருக்க முடியலனா ஃபித்யாவும் கஃபாராவும் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் பல ஏழைகள் நோன்பு நோக்க இருந்தும் அவங்களால் வசதி இல்லாதவங்க இதை வாங்கி நோன்பு இருப்பாங்க. அந்த பலனும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இதெல்லாம் வீடியோ எல்லாம் எதுக்கு போகிறோன்னா, ஒரு படிப்பினை தான். இதை பார்த்துட்டு நீங்களும் செய்யுங்க அன்றதுக்காக தான். இந்த எந்த விளம்பரமோ எண்ணும் இல்லை, யாருடைய அவமானப்படுத்தணுன்றதெல்லாம் நமக்கு ஒரு நோக்கம் இல்லை. அல்லாஹ் எல்லாமே தெரியும் அல்லாஹ்வுக்கு. அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொரு மஸ்ஜித்லையும் இது மாதிரி கஃபாராவும் ஃபித்யாவும் வாங்கி அந்த மஹல்லாலுக்கு கொடுங்க. இல்லை கொடுக்க முடியுமா எங்கள் மஸ்ஜித் சேவை குழுவுக்கு நீங்கள் அனுப்பினீங்கன்னாக்கா நாங்கள் சரியான இடத்துக்கு நாங்கள் இது கொடுத்துருவோம். எல்லாம் வல்ல இறைவன் இது 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 யார் செஞ்சாங்களோ, யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அவங்க ஏற்றுக்கணும். அவங்க நல்ல ஆரோக்கியத்துடன் நீரோடி வாழணும். அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி நிறைய காரியங்கள் செய்யணும். அது எல்லாம் வல்ல இறைவனை இன்னும் கொடுக்கறதுக்கான துவா செஞ்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.